வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த ஹெல்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி. இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கோம். அதே டம்ளரை 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு மட்டும் 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு மினிமம் 3 ஹார்ஸ் ஊற வச்சிடலாம். இது கூடவே நம்ம மிளகாயும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இங்கே 4 வரமிளகாய் ஊற வச்சுருக்கோம். உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருங்க. இதுக்கு 4 மிளகாய் கரெக்டான காரமாக இருக்கும். அதிகமாக வேணும்னா ஒரு 5-6 மிளகாய்க்கு மேலே நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்குங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5-6 பல் பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிடலாம். ரொம்பவும் சாஃப்டாக அரைக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 மூடி துருவின தேங்காய், கூடவே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு மாவு ரெடி ஆகிடும். இது நம்ம ரொம்ப நேரம் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, நம்ம அப்போவே இதில் தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. இது ரொம்ப மொறுமொறுன்னுலாம் வராது, நல்லா மொத்தமாக தான் வரும். இது 2 சைடும் நல்லா வேகணும். நார்மல் தோசை வேகிறத விட இது கொஞ்சம் அதிக டைம் வேணும் வேகிறதுக்கு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா 2 சைடும் வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக சாப்பிட்டாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.